Please subscribe Sadhguru Sai Creations. நீங்கள் எந்த மாதிரியான பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனுங்கிறது தேவைப்படும். நம்மளுடைய மூதாதையர்கள்லேருந்து எல்லாருமே பயன்படுத்திட்டு வரக்கூடிய ப்ரொசீஜர் தான் இது. இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காலையில் எழுந்த உடனே 2 மினிட்ஸ் தான் இதுக்கு டைமே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. 10 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றங்கள் வரதை உங்களாலேயே பார்க்க முடியும். இந்த 2 நிமிஷ பயிற்சி உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் பண்ணி வரும். சத்குரு சாய் கிரியேஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர். இன்றைக்கி உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப அதீதமான பாசிட்டிவ் வாழ்க்கையை, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி, இன்னொன்று நல்ல காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய 3 விதமான பழக்க வழக்கங்களை பற்றி நான் சொல்லித்தரேன். இதை எவ்ரிடே ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். காலையில் எழுந்த உடனே 2 மினிட்ஸ் தான் இதுக்கு டைமே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இந்த 2 நிமிஷ பயிற்சி உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் பண்ணி வரும். இன்னொன்று 10 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றங்கள் வரதை உங்களாலேயே பார்க்க முடியும். ஈவன் குழந்தைகளும் பெரியவங்க யார் வேணும்னாலும் செய்யலாம். குழந்தைங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்ன குழந்தைகளை சொல்ல வரல, ஒரு above the 10 அந்த மாதிரி குழந்தைங்க தாராளமாக இதை செய்யலாம். சரிங்களா? ஃபஸ்ட் டே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பெட் பக்கத்தில் ஒரு நோட்டு பேனாவும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே நல்ல விதமாக நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிருக்கீங்கல்ல, எந்திரிச்சதுக்கு ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். நன்றின்னு எழுதுங்க. எதுக்கெல்லாம் நன்றின்னு எழுதலாம் அப்படின்னா, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது காமனாக யோசிச்சு பாருங்கள். ஒரு நல்ல ஹவுஸ் இருக்குது, நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஜாப் உங்கள் கையில் இருக்குது, உங்கள் ஸ்பவுஸ் நல்லா இருக்காங்க, சில்ட்ரன் நல்லா இருக்காங்க. ஈவன் தோ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, பைக் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி சகலமும் வச்சுருப்பீங்க இல்லையா? காமனாக என்னெல்லாம் நான் வச்சுருக்கேனோ, என்கிட்ட என்னெல்லாம் எனக்கு உடமையாக இருக்கோ அத்தனையும் இந்த கொடுத்த யூனிவர்ஸுக்கு ஒரு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு கிராட்டிடியூட்னு எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, எப்போவுமே எனக்கு இது நடக்காது, என்னால் முடியாது, என்னை எல்லாருமே ஏமாற்றுவாங்க, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸாக உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. ஸ்டே பாசிட்டிவ். எப்போவுமே ஒரு நேர்மறையான வார்த்தைகளையும் எண்ணங்களையும் அடிக்கடி உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மையாகும், அதே சமயத்தில் வெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான எல்லா டோர்ஸ் ஓப்பன் ஆகும், அதுக்கான பாதைகளும் கிடைக்கும். இந்த பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன் அப்படிங்கிறது உறுதியாக நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ சாதாரணமாக நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறது வேறு, அஃபர்மேஷனாக நினைக்கிறதுங்கிறது வேறு. அஃபர்மேஷனுங்கிறது நான் இந்த மாதிரி தான் என்னோடய கேரக்டர், நான் எப்போவுமே என்னால் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும், நான் கீழே இறங்கிட மாட்டேன், ஸ்டெப் ஃபார்வர்ட், நான் போயே தீருவேன், எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கும், என்னுடைய ஒர்க்கை நானே என்னால் பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை செல்ஃபாகவே நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கணும். அதுதான். இதுக்கு சில சிம்பிள்ஸும் ஒரு சில வேர்ட்ஸும் கொடுக்குறேன். அந்த சிம்பிளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இந்த சைக்கோ சிம்பாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த குறியீடுகளை பயன்படுத்தும் போது நம்மளுடைய சக்ராஸுடைய ஆக்டிவேஷன் இருக்கும், இன்னொன்று யூனிவர்ஸோட எனர்ஜியும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் வீல் சிம்பிள், சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கர சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃபீட் இருக்கு இல்லையா, உங்கள் பாதத்தில் இல்லைன்னா உங்களுடைய ஆங்கிள், காலில் ஆங்கிள் இருக்குல்ல, அதில் லெஃப்ட் ஆங்கிளில் ஒரு சின்னதாக மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க சக்கரம் சிம்பிள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் சிம்பிள். பட் உங்களுக்கு எப்படி ஸ்டார் போட தோணுதோ அந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் போடுங்க. பட் இந்த 2 சிம்பிள்ஸுமே உங்களுடைய வழிகள், அதாவது நீங்கள் என்னென்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு இந்த 2 சிம்பிள்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் இன்னொன்று 333 நம்பரை யூஸ் பண்ணுங்கள்.
பிகாஸ் நீங்கள் எந்த மாதிரியான பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனுங்கிறது தேவைப்படும். அதுக்கு 333ங்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாதுகாப்பு நிறையா கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய கால்கள், பாதங்கள் இருக்கு இல்லையா, இந்த பாதத்தில் வந்து எவ்ரிடே ஒரு துளி வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளுடைய எர்த் எனர்ஜி வந்து எப்போவுமே வந்து ஒரு குட்டாக இருக்காது. ஏன்னா நான் பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ இடம் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் இல்லையா. சில இடங்களில் நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும், சில இடங்களில் ரொம்ப வேர்ஸ்டான வைப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ள எந்த எனர்ஜியும் உங்களுடைய காலில் இருக்கிற சக்ராஸ் வழியாக, உங்கள் எனர்ஜி சிஸ்டம் வழியாக உங்களுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகாமல், ஊடுருவி போகாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அருமையாக ப்ரொடெக்ட் பண்ணும். இதெல்லாம் இன்றைக்கி வந்த ப்ரொசீஜர் எல்லாம் கிடையாது. ஏதோ நான் ஒரு வீடியோக்காக சொல்கிறேன் அப்படி கிடையாது. நம்மளுடைய மூதாதையர்கள்லேருந்து எல்லாருமே பயன்படுத்திட்டு வரக்கூடிய ப்ரொசீஜர் தான் இது. எல்லாமே ஆன்சியன்ட் ஹீலிங் சிஸ்டம் இது எல்லாமே. பிகாஸ் நம்மளுடைய மெடிசன் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வேறு, அது ஃபிசிக்கல் லெவல் மட்டும்தான். ஆனால் என்றைக்கு வந்து நம்ம ஆன்சியன்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோமோ, ஸோ லைஃப் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதனால ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனேயே கிராட்டிடியூட் பண்ணுங்கள். எப்போவுமே பாசிட்டிவான தாட்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்தது பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸு சொல்லுங்கள். என்னால் முடியும், நான் செய்வேன், எனக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்குங்கிற பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சக்கரம் சிம்பிள், அதாவது வீல் சிம்பிளும் ஸ்டார் சிம்பிளையும் உங்களுடைய இடது ஆங்கிளில் வரைங்க. அதாவது கொலுசு போடுற இடம்னு சொல்கிறாங்க, கொலுசு போடுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. பெருசாலாம் வரையணுங்கிறது கிடையாது. பெருசாக வரைஞ்சாலும் சின்னதாக வரைஞ்சாலும் எனர்ஜி இஸ் எனர்ஜி, அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் பாம்பில் வந்து 333 நம்பர் போடுங்க. இது உங்களுக்கு டிவைன் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் ஃபைனலாக நான் சொன்னது வந்துட்டு கோகோனட் ஆயில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து உங்கள் 2 உள்ளங்காலில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான எனர்ஜியும் கொடுக்கும், அதே சமயத்தில் தேவையில்லாத எனர்ஜிஸை உங்களுக்குள்ளே நுழையிறதுக்கு விடாது. ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ரெமெடிஸ் இது எல்லாமே. ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு டீட்டெயில்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.